இது என்னவா இருக்கு இந்த கட்சின்றதே நம்மளால யோசிக்க முடியல. திமுக எதிர்ப்புங்கிறத மட்டுமே முழு மனதோடு எல்லா மேடைகள்லையும் கொண்டுட்டு போறாரு. பவளவிழா பாப்பாக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். சாத்தியப்படுத்த முடியாத விஷயத்தை நான் சாத்தியப்படுத்துவேன்னு என்ன நீ சொல்ற? சிஆர்ல பங்களா கிடைக்குமா? எல்லாருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ்ல கார் கிடைக்குமா? எல்லா ஊரையும் பனையூரா மாத்தணும். எல்லாத்துக்கும் பெருசா கிடைக்குமா? எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் அடப்புவாங்க, எனக்கு மாசம் 1000 ரூபா வருது, அது மாதிரி 100 நாள் திட்டத்துல காசு வருதுன்னு வர மாட்டேங்கிறாங்க. தேர்தல் சமயத்துல மட்டும் ஓட்டுக்கு வந்து 1000 ரூபா கொடுப்பாண்டி, இப்ப இவனுக்கு ஓட்டு போட்டா மாசம் 1000 ரூபா தரேங்கிறாண்டின்னு பேசிக்கிட்டு தானே ஓட்டு போடுதுங்க. டிவிகேல இருந்து பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் வைக்க முடியாது இந்த எலெக்ஷன்ல. எந்த கட்சியில பணம் கொடுக்காம இன்னைக்கு போய் அரசியல சந்திக்கிறாங்க. நீங்க தான் பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அவர் படத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு இங்க திமுகவை திட்டிக்கிட்டு பேசுறான். அதனால தானங்க அவங்கள தற்கொலைன்னு சொல்றான். தாவேகா வர்சஸ் திமுகன்னது இப்போ 3ஆவதா பிஜேபி மற்றும் பலர்னு ஒன்று கொண்டாந்துருச்சு பார்த்தீங்களா, அடிச்சாடி. இப்போ இனிமேட்டு இவரை மிரட்டி வர வைக்கிறதுக்கு உண்டான அவ்வளோ வேலையும் பண்ணுவாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் மோடி மேடையில் விஜய் ஏறுவதற்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் அன்று இருந்திருக்கிறது. டிஎம்கே விட்டு காங்கிரஸ் வரத்துக்கு தயாரா இல்லை. அதாவது உங்களை திமுகவை பலவீனப்படுத்த வேணும்னா வெளியில இறக்குனாங்க, காங்கிரஸை நீங்க கொண்டு வந்து உங்க கூட சேர்த்துக்கன்னாங்க. செய்யாத பட்சத்தில் நாளைக்கு நீ திமுகவையும் வீக்காக்காம நீ தனியா நின்னா நீ எனக்கு தான் அடி விழுவுது, என் ஓட் பேங்க் உனக்கு போகுது, அது எனக்கு மைனஸ். அப்ப நீ என் கூட வந்துடு. அதுக்கு தான் ஜனநாயகன் லாக்கு. உண்மையிலே யார் உங்களை அடிக்கிறாங்கன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க பிரச்சனைக்கு குரல் கொடுக்கலாம்ல, அதை விட்டு நல்லா இருக்கிற திருக்குறளை ஏன்டா கெடுக்கிறீங்க? அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத உதயநிதி ஆனா இன்னைக்கு பெருசா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருல. முதல்ல என்டிடிவியை ஏன் சூஸ் பண்ணீங்க? என்டிடிவி அவங்க சூஸ் பண்ணாங்களா இல்ல என்டிடிவி இவரு? இப்ப பொண்டாட்டி இவரை சூஸ் பண்றாங்க, ஆனா இவர் வேற யாரையும் எல்லாம் சூஸ் பண்றாரு. வணக்கம் சார். கூட்டணி அவங்க ஒரு பக்கம் ஏதோ நடந்துட்டு இருக்கு. அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே என்ன பண்றாங்கன்னு ஒரு கேள்வியா இருந்தாலும் கூட்டணிக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு ஒன்று பேசிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட வந்து காங்கிரஸ் பேசினாங்க, எங்ககிட்ட வந்து அவங்க பேசினாங்க, இவங்க பேசினாங்கன்னு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் நடந்துருச்சு. தொடக்க விழாவில் அது ஒன் லாஸ்ட் டான்ஸ், அங்கேயும் அது நடக்குது. இது என்னவா இருக்கு இந்த கட்சின்றதே நம்மளால யோசிக்க முடியல. அப்படிதான் இருக்கு. நீங்க வேற இப்போ 2 தடவை வெளியில வந்து பரவாயில்லன்னு சொல்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கல்ல, உங்க பார்வையில் அது எப்படி இருக்கு? நான் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அவர் சப்ஜெக்ட்டுக்கு இதே கண்டென்ட்டை சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, 3ஆவது ஆண்டு துவக்க விழானா 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. அப்போ 2 வருஷத்துல 2 தடவை தான் நீ மக்கள் பிரச்சனைக்கு வந்திருக்க அப்படின்னு தான் சொல்லுவேன். 2 வருஷத்துல முதல் வருஷம் வரல, 2வது வருஷத்துல 2 தடவை வந்து டேக்கிள் பண்ணீங்க. அவர் எல்லாமே நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பேசும் பொருள் ஆகிறப்ப தான் அதுக்காக ஏதாவது செய்யறாரு. இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. இப்போ சீமான் வந்து என்ன அவர் கொடியும் சொல்லலை, கொள்கையும் சொல்லலை அப்படின்னோன்னா உடனே நாளைக்கு கொடி கொள்கை அறிவிச்சாங்க. சரிப்பா, கொடி கொள்கையை அறிவிச்சுட்டு நீங்கள் போய் படுத்துக்கிட்டீங்க, அப்போ அவங்க உனக்கு எப்போ பின்னாடி எவ்வளோ பலம் இருக்குன்னு காட்டினான்னு இருறா அப்படின்ட்டு உடனே விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டார். அதில் மாநாட்டில் 13 பேர் செத்து போயிடுறான். எவனுக்கும் குடிக்க தண்ணி கொடுக்கல, கழிப்பறை இல்லை, வசதிகள் இல்லை. ஒரு திரைப்பட டைலாக் மாதிரி பேசினார். நிறையா டைலாக் மறந்துட்டார். நாளைக்கு ஃப்ளோ விட்டு போச்சு. அதனால் சில விமர்சனங்கள் வந்தோன்னே உடனே மதுரையில் ஒரு மாநாடு. அப்போ நீங்கள் என்ன தண்ணி தொட்டியை தேடி வர வேணாம், உங்களே தேடி நாங்கள் பைப்பு எல்லாருக்கும் எல்லாங்கிற மாதிரி இருக்கிற இடத்துக்கே பைப்பு கொடுத்து காமெடி பண்ணி அது கொஞ்சம் பிரச்சனைகளை குறைச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமேலே இந்த மாநாடு மட்டும் தானே நடத்தினார், மக்களை தேடி வந்தாரா அப்படின்னோன்னா 3 வாரம் வந்தார். 3ஆவது வாரத்தோட கரூரில் மூடு விழா நடத்திட்டாங்க. கரூரில் பர்மிஷன் கொடுக்காமல் விட்டுட்டீங்க, இதுக்கு மேலே எங்கே போனாலும் சாவுகளும் உனக்கு கிடையாதுன்னொன்னா இப்போ இல்லைங்க நாங்கள் இனிமேட்டு ஒழுக்கமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஈரோடில் நாளைக்கு அதை இப்படி இனிமேட்டு பிரச்சனை வராத அளவுக்கு எங்களால் நடத்த முடியும்னு காட்டுறதுக்காக அதை ஒன்று நடத்துனாங்க. ஏர்போர்ட் விஷயத்தை கையில் எடுக்கிறது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் போராட்டத்துக்காக எப்ப வெளில வந்தார் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் தான். அப்பதானே தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு குண்டை போட்டாங்க. அது ஒன்று. அடுத்தது இந்த டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக லாக்அப் டெத் எடுத்தாங்க. இவ்வளவுதான். இந்த மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா அப்படின்னு இப்போ இந்த பேட்டி கொடுக்குறாரா, பத்திரிகையாளரை சந்திச்சாரான்னு கேட்டோன்னா உடனே என்டிடிவியை கூப்பிட்டு வச்சு ஒரு விமர்சனங்கள் வரும்போது அது நாளைக்கு ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று செய்கிறாரே தவிர இது எல்லாமே நான் தான் சொல்கிறேன்ல, திமுக எதிர்ப்புங்கிறத மட்டுமே முழு மனதோடு எல்லா மேடைகள்லையும் கொண்டுட்டு போகிறாரு. மக்கள் நலனுக்காக என்ன பேசுகிறாரு, நாங்கள் எது சொன்னாலும் சொல்கிறது தான் செய்வோம். நாங்கள் வந்து என்ன சொல்லணும், அமெரிக்காவிலேருந்து
ஒத்தடி ரோடு போடுறோன்னு சொல்லவா, இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லவாங்கிறாரு. நீ அதெல்லாம் சொன்னவனா சாத்தியமான விஷயங்களை இல்லை சாத்தியப்படுத்த முடியாத விஷயத்த நான் சாத்தியப்படுத்துவேன்னு என்ன நீ சொல்கிற? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் டிவி கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் அப்போல்லாம் யாருமே நம்பலை. ஆமாம் ஆமாம். அன்னைக்கு பல வீட்டில் வந்து அது வந்து கனவாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச பல வீட்டில் வந்து நீ இந்த எக்ஸாம்ல கலைஞர் டிவி தான் எல்லா எக்ஸாம்லையும் நல்லா பாஸ் ஆனேன்னா நான் உனக்கு டிவி வாங்கி தரேன்லாம் பல வீட்டில் டீல் பேசுவாங்க. ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும், வெளியில பிள்ளைங்கலாம் உட்காந்து பார்ப்பாங்கிறப்ப ஜெயலலிதா வந்து அந்த டிவிலாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னப்ப அதை பாசிபிள் ஆக்குனாரு. அதுக்கு அப்பாற்பட்டு சும்மா பேருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா கொடுத்த மிக்சி கிரைண்டர்லாம் கூட கொஞ்ச நாள்ல இந்த எடைக்கு போடுற கடையெல்லாம் நிறைய பார்த்தேன். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு கலைஞர் இறந்தும் கூட சில வீட்டுல கலைஞர் டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு தரமான பொருள் கொடுத்தாருங்கிறப்ப நீ நாளைக்கு அதை சொல்ல. இப்ப அதை விட பெரிய அழிச்சாட்டி ஆதவர்ஜுனா எதுக்காக விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு தெரியுமா? விஜய் மாதிரி அனைத்து மக்களும் வசதியோட வாழ வேணும், அவருக்கு இருக்கிறதெல்லாம் அவருக்கு கிடைக்கணும். எல்லாரும் அதாவது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பனையூர்ல ஈசிஆர்ல பங்களா கிடைக்குமா? எல்லாருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடைக்குமா? எல்லா ஊரையும் பனையூரா மாத்தணும். அததான் சொல்றேன். எல்லாருக்கும் நாளைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடைக்குமா? எல்லாத்துக்கும் திரிசா கிடைக்குமா? எல்லாம் இல்ல எல்லாத்தையும் நாளைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க வரோம் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசுறாங்களே. அதாவது மக்களுக்கு என்ன இல்லையோ அதை செய்யறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கோம்னா என்னப்பா செய்யறேன்னு சொல்லணும். அதாவது ஒரு வீட்லேயும் ஸ்கூட்டர் இருக்கணுமா அப்படின்னு அதை அடுத்த நிமிஷம் இவர் ஆட்சிக்கு வந்தா ஸ்கூட்டர் தருவார் போலன்னு ஒரு வதந்திகள். நான் வாங்கி தரேன்லாம் சொல்லலை. அவனோட வாழ்க்கை வளர்ச்சி அந்த அளவுக்கு உண்டு பண்ணி அவனே பைக் வாங்குற அளவுக்கு அதான் ஸ்கூட்டர் வந்து அவர் தரமாட்டாரு. எப்படிலாம் யோசிக்கிறாங்கிற மாதிரி மேடைகள்ல தான் வந்து தாவேக தொண்டர்கள் தான் பேசுறாங்களே, ஓசி எல்லாம் வந்து நமக்கு வேணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மேடம், ஓசி வேணாம் தான் நானே அதை வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன். இப்போ அதாவது என்னன்னா, இப்போ கலைஞர் டிவி தரேன்னாரு, ஜெயலலிதா மிக்சி கிரைண்டர் தரேன்னாங்க, அப்புறம் அவங்க கிராமப்புற பகுதிகளில் அது வரவேற்பு இருக்காதுன்னு ஆடு மாடு தரேன்னாங்க, அப்புறம் இவங்க இது தரேங்கிறாங்க அது தரேங்கிறாங்க, அப்புறம் உச்சநீதிமன்றம் இலவச பொருட்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ உடனே இப்போ 1000 ரூபாயில ஆரம்பிச்சாங்க, இப்போ மற்ற மாநிலங்களில் 2000 ஆயிடுச்சு, இப்போ ஏடிஎம்கே 2000, டிஎம்கே 4000. ஏற்கனவே உண்மையை சொல்லணும்னா இப்பயே வீட்டுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் அடப்புவாங்க, எனக்கு மாதம் 1000 ரூபா வருது, அதுமாரி 100 நாள் திட்டத்தில் காசு வருதுன்னு வரமாட்டேங்கிறாங்க. நீ இதே மாதிரி 2000 3000 5000 கொண்டுட்டு போயிட்டேன்னா ஒருத்தனும் வெளியில் வரமாட்டான். அப்புறம் திரும்பி வடக்கணுங்களை வச்சுக்கிட்டு தான் குப்பை கொட்டணும். இது நாளைக்கு இன்னும் அரசாங்கத்தோடைய கடன் சுமைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எங்க போய் நிக்கும்னு நினைக்கிறீங்க? அல்டிமேட்டா கம்ப்ளீட்டா டோட்டலா ஆமா என்ன எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் 2000 3000 5000 10000 எங்க போவீங்க? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் வந்து தவறுன்னு தான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு வேற ஆல்டர்னேட் மக்கள் கவர்ச்சியை எதிர்பார்க்கறான். தேர்தல் சமயத்துல மட்டும் ஓட்டுக்கு வந்து 1000 ரூபா கொடுப்பாண்டி, இப்ப இவனுக்கு ஓட்டு போட்டா மாசம் 1000 ரூபா தரேங்கிறாண்டின்னு பேசிக்கிட்டு தானே ஓட்டு போடுதுங்க. அதுங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பேன், நீ தான் இவ்வளவு சம்பாதிச்சல, எனக்கு ஏதோ பார்த்து செஞ்சுட்டு போ அப்படிங்கிற மனநிலை. நான் தான் சொல்றேன், வாக்களிப்பது மனநிலைக்கு மக்களை தள்ளி இருக்காங்கல்ல இந்த அரசியல். நீங்க திருந்துங்க, யாரு வேணாம்னா திருந்தி ஓட்டு போட்டு போய் இங்க இருந்து திமுக ஓட்டு போல அதிமுகவுக்கு போனா அதிமுக என்ன பண்ணுவாங்க? அதே தானே அவங்களும் பண்ணுவாங்க. வாக்களிப்பது என் உரிமை அப்படிங்கிறத விட வாக்களிப்பது பணம் வாங்குவது என் உரிமைங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. நானும் நேரும் பிரச்சாரத்துக்கு போறப்போ நல்ல ஒரு பார்ஸ் அப்பார்ட்மெண்ட், அதாவது ஒரு வீட்டுக்கு 2 கார் பார்க்கிங், எல்லாமே வாடகை கூட இல்லை, ஓன் ஹவுஸ். அங்கே வந்து ஒரு மூலையில் ஒரு 5 லேடிஸுங்க நிற்கிறாங்க. பொம்பளை ஃபஸ்ட்டு கேட்டதே, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஏளனமாக இருக்குதா இன்னொன்று என்ன அப்படின்னதுக்கு, ஏன் எல்லாத்துக்கும் ஓட்டு காசு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் காசே வரலங்கிறாங்க. அவ்வளோ பார்ஸ் ஃபேமிலி, 300 ரூபா தான் ஓட்டு கொடுத்தோம், காசு எங்கன்னு கேட்குறாங்க. இந்த உங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் ஏழ்மையான ஒரு மனநிலை சூழ்நிலையில் இருக்கிறப்ப இப்போ நாளைக்கு இந்த இட்லி கடைலாம் போட்டிருப்பாங்க ரோட்டில். அது இந்த ஆர்கே நகரில் தான் நாங்கள் எலெக்ஷனுக்கு போனப்போ சொன்னாங்க, 10,000 ரூபா கொடுக்குறான். நாங்கள் போய் டிஎம்கேல பேசுகிறப்ப டிடிவிக்கு தான் என் ஓட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுதுங்க எல்லா பொம்பளைங்களும். தம்பி ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா, அவன் வந்து அதிகபட்சம் இட்லி கடை வச்சுருக்குது, ஒரு மாவு பேக்கெட்டுக்கே வாங்கிட்டு வருதுன்னா வெயி, அரைச்சிட்டு வருது தான், பட் ஒரு வேறு பேக்கெட்லேயே எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மாவு பேக்கெட் வாங்கிட்டு வந்தால் ஒரு 20 இட்லி ஊற்றும். ஒரு இட்லிக்கு 1 ரூபா விற்கிது அப்படின்னா 20 ரூபா கிடைக்கும். அப்போ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய்க்காக தான் 6 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சு 10 மணி வரைக்கும் உட்காந்துருக்குது. அதுக்கு நீ சொல்கிற காசு பெரிய விஷயந்தான்.
அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ற ஃபேக்டர். நான் கேட்கறது பார்ஷான அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க முதற்கொண்டு. அததான் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ அவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு கொடுன்ற ரேஞ்சுக்கு அப்ப வந்துட்டாங்க. நாளைக்கு காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அதிகமாகறப்ப அரசியல்வாதிகள்கிட்ட நேர்மை கருமை எருமை எல்லாம் இப்பயும் எதிர்பார்க்காதீங்க. அரசியல்வாதிகள் கிட்ட நேர்மை கருமை எருமை எல்லாம் இல்ல இல்ல. இது இல்லதான் முடியாது. இப்ப யாருமே நீங்களே சொல்றீங்க எந்த கட்சியில பணம் கொடுக்காம இன்னைக்கு போய் அரசியல சந்திக்கிறாங்க. முடியாதுங்க. தோக்க நீங்க சொல்றீங்களா? சொல்ற இதே ரெண்டு கம்யூனிஸ்ட் விஷயம். கட்சிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், திமுக கிட்ட இருந்து பணம் வாங்கி தானே மக்களை போய் சந்திக்கிறாங்க. வேற அதுதான். வழி இல்ல. எலெக்ஷனுக்கு வேலை பார்க்கணும்னா பணம் ஜெயிக்கணுமா வாங்கி சும்மா போகணுமா? ஆ. மேடம் ரெண்டு விஷயம். ஒண்ணு அது கட்சியோட தனிப்பட்டது. நான் அதை சொல்ல இல்ல, இல்ல, மக்கள் நான் பார்வையில கேட்கறது. இருந்து பார்க்கும்போது அல்ல நீங்க சொல்றதுக்கு தான் வரேன். ரெண்டு விஷயம். ஒண்ணு, நாளைக்கு நீங்க ஜெயிக்கணுமா வேணாமாங்கிற இடத்துல பணம் நிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நியாயமா சம்பாரிச்ச எவனும் நாளைக்கு அரசியலை தேர்ந்தெடுக்க மாட்டான். இப்ப நீங்க சொல்ற இந்த காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு அதான் எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதோ இல்ல பாரம்பரியமா என் தாத்தன் சொத்தை எந்த லூஸ் பயிலாச்சும் அடமானம் வைப்பானா? பண்ண நாளைக்கு ஜெயிச்சா கூட நான் சொல்றேனே சம்பாதிக்க முடியாது. ஓப்பனா சொல்றேன். கவுன்சிலரா இருந்தா சம்பாதிக்க முடியாது, மேயரா இருந்தா சம்பாதிக்கலாம். சென்னை மாதிரி உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட்டு சிட்டியோட கேபிட்டல் சிட்டிங்கிறதுனால வேணா இங்கே இருக்கிற கவுன்சிலர்கள் ஃபார்ச்சுனர் கார் அளவுக்கு சம்பாதிக்கலாம். இங்கே தான் பாசிபிள். நான் சொல்கிறது அதற்கு அப்பாற்பட்டு பிற பகுதிகளில் கவுன்சிலருக்கு வருமானம் கிடையாது, மேயர் சம்பளமே கிடையாது இவங்களுக்கெல்லாம். மேயருக்கு மேயராக இருந்தால் சம்பாதிக்கலாம், எம்எல்ஏ சம்பாதிக்க முடியாது, மந்திரியாக இருந்தால் தான் சம்பாதிக்கலாம், எம்பி சம்பாதிக்க முடியாது, சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தால் தான் சம்பாதிக்கலாம். ஸோ வெரி ஃபியூ கேன் ஒன்லி ரீகெயின் இட். நீங்கள் எல்லாருனாலையும் முடியாது. எம்பிக்கு இன்னைக்கு சாதாரணமாக ஒரு தொகுதிக்கு 100 கோடி ரூபா ஆகணும். எம்எல்ஏக்கு இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபா ஆகணும். நீங்கள் அப்படி இருக்கிறப்ப எங்கே காசுக்கு போவீங்க? எவன் நியாயமாக தொழில் பண்ணவன் வருவான்? நாளைக்கு ஒரு நல்ல தலைவரை தேடினால் உங்களுக்குள்ளார ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் உலகில் மாற்றம் ஏற்படும். நிச்சயமா. அப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு யூனியன் ஆஃப் ஃபேக்டரியில் உங்களுக்கு காசு பொருளாதார சிக்கல் இல்லாத பட்சத்தில் கூட பொருளாதார ரீதியாக வசதியாக இருப்பவர்களாச்சு எங்களுக்கு காசு வேணாங்க, எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும்னு சொல்கிறாங்களான்னா அந்த மனப்பக்குவமும் இல்லைங்கிறப்ப இன்னைக்கு எத்தனை வாக்காளர்கள் இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் 2.5 லட்சம் ஓட்டர்ஸ் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கட்டத்துக்கு குறைஞ்சது 500 ரூபா கொடுத்தாங்க. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அதில் தான் போட்டி வரும். இவன் 500 கொடுக்குறான், அவன் 1000 1500. ஆமா, மினிமம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ 1000 ரூபாய்க்கு 500 ரூபா வைங்க. 500 ரூபாய்க்கு நாளைக்கு 4 லட்சம் ஓட்டர்ஸ்க்கு போடுங்க. எங்கே போய் நிற்கிது? வெறும் வாக்காளர்களுக்கு மட்டும். இதுக்கு அப்பாற்பட்டு பிரச்சாரம், கூட வரவனுக்கு சாப்பாடு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மேடை, அது இதுன்னு நாளைக்கு இழுத்தெறிஞ்சிரும். வெறும் பதவி ஆசைக்காக இருந்தேன் 40 வருஷம் நான் கட்சியில் இருந்தேன், ஒரு தடவை எம்எல்ஏ ஆயிட மாட்டேனா அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நாளைக்கு போய் இறங்கி நின்னாதான் உண்டே தவிர அதுக்கு அப்பாற்பட்டு வேற மக்கள் சேவைங்கிற பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டரில் அந்த கான்ஸ்டிடன்சியை கையில் எடுக்கிறதுக்காக வேணால் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் காசு வேணும். இல்லைன்னா நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறப்ப மக்களையும் குறை சொல்ல விரும்பலை. நான் சொல்கிறத அரசியல்வாதிகளையும் குறை சொல்லாதீங்க. அவங்களாலையும் சமாளிக்க முடியாதுல்ல. நீங்கள் மாறுறதுக்கு தயாராக இல்லைங்கிறப்போ அவனையும் மாற்ற முடியாது. இப்போ டிவிகேல இருந்து பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் வைக்க முடியாது இந்த எலெக்ஷன்ல. பணமா அதுக்கான இல்லை பெரிய எதிர்பார்ப்பு. டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொல்றாரு. முதலமைச்சர் சீட்ல அவருக்காக தான் ரெடி பண்ணிருக்காங்க. அதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வேற ஒரு சீட்டுக்கு 1 கோடி கேக்குறாங்க. நீங்க தான் பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஆனா அவர் படத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ தானே. இன்னைக்கு அவரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. படத்தை தான் நடிக்கிற நிப்பாட்டிட்டாங்க, நடிக்க போறது இல்ல. நீங்களா ஒரு படம் தானே சாமிக்கு போட்டு சொல்ற மாதிரி கடைசி படம் என் பங்கு பால சாமிக்கு விட்டுருவாங்கிற மாதிரி கடைசி படத்தை சாமிக்கு விட்டு போங்க. அந்த இடம் தான் இப்ப ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. அந்த இடம் தான் நமக்கு விஜய் எந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, என்னவா இருக்கிற கொள்கை எதிரி பாஜகன்ட்டாரு, அரசியல் எதிரி திமுகன்ட்டாரு. இப்ப படம் ரிலீஸ் ஆகுற இந்த ஸ்டேஜ் எல்லாம் லாக் பண்ணி இந்த 1 மாசம் முடிஞ்சிச்சு, பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ நாள் ஒரு படத்தை எதுக்கு இப்படி பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா அங்கே அண்டர் டீலிங் ஏதாவது நடந்துட்டு இருக்கா, இல்லை மொத்தமாகவே பிஜேபி லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்களா விஜய அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அடி பண்ணிச்சுட்டாரா பிஜேபி கிட்ட? இல்லை, இன்னும் அடி சரியா உழுவல, அதனால இன்னும் முழுசா உழுவல. அடி உளுந்ததுக்கு வழி எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா வர்சஸ் திமுகன்னது இப்போ 3ஆவதா பிஜேபி மற்றும் பலர்னு ஒன்று கொண்டாந்துருச்சு பார்த்தீங்களா? அடிச்சாடி இவ்வளவு நாளா என்ன மேடம் இப்போ நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தா தானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஒன்னு தாவேகா இல்ல திமுக அப்படின்னு. இதுலயே கிடையாது, பாயிண்ட்லயே கிடையாது. இப்பயும் ஏடிஎம்கே சப்ரஸ் பண்றாரு. நாம் தமிழர் கட்சி 4 முனை போட்டிங்கிறீங்களா, அதெல்லாம் கிடையாது, நாம் தமிழரை தூக்கி எறிகிறாரு. ஆனா இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்குது. அது எப்படி வந்துச்சு? எவ்வளவு பேர் வந்தாலும் சரிடா, நான் இந்த மாதிரி சொல்ற மாதிரி இப்ப வாட்டர் மிலன் ஸ்டார் சொல்ற மாதிரி நானும் அஜித்தா, நானா விஜயா, இல்ல பவர் ஸ்டார் சொல்ற மாதிரி ஒன்னும் சூப்பர் ஸ்டார் இல்ல பவர் ஸ்டார்னார்ல, அந்த மாதிரி தானே இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு எப்படி பாஸ்
இந்த சொல்ற மாதிரி அடி அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்குவாங்கல்ல, அது வலிக்கிறதா செய்யுது. அவங்க வந்து இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. என்ன ஏதாவது பெரிய அடி கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் போட்டாங்க, சிபிஐ இந்த சென்சார் அதெல்லாம் ட்ரெய்லர் போட்டு கொஞ்சம் அடிச்சு நாளைக்கு இப்போ வர வச்சிடலான்னு ட்ரை பண்ணாங்க. இவர் கொஞ்சம் அந்த சமயத்தில் டக்குன்னு பவுடன் ஆயிட்டாரு. ஆனதுக்கப்புறம் தான் 2 விஷயம் கண்டிஷன் வச்சிருக்காரு. ஓப்பனாக சொல்லணும்னா என்கிட்ட சொன்ன ஆள் அந்த இன்னொரு கண்டிஷனை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறார், நான் போய் வெளில சொல்லிடுவாரு. ஆனால் 2 விஷயம் கேட்டிருக்காரு. அதில் 2ல் ஒன்று வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து விசில் சின்னம் வேணும். அது கிடைச்சிருச்சே. அது கேட்டதுக்காக தாங்க கிடைச்சது. எப்போ கிடைச்சது? பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு வராருன்னா இன்னைக்கு கிடைச்சது. அப்போ அவங்க சிக்னல் கொடுத்து தான் வந்தது. நீங்கள் பிரைம் மினிஸ்டர் மேடையில் நீங்கள் ஒரு கெஸ்ட்டு அப்படின்னா உங்கள் ஆதார் முன்னாடியே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடணும். உங்கள் மேலே இருக்கிற கேஸ் ரெக்கார்ட்ஸு இவர் நான் ஒரிஜினலாக என்ன ஏது அது மாதிரி நீங்கள் கோவிட் சர்டிஃபிகேட் வரைக்கும் இன்னமும் டில் நவ் நீங்கள் கோவிட் சர்டிஃபிகேட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அது ரொம்ப ரேராக இருக்கும் எல்லாத்துக்குமே நாளைக்கு பார்க்குறப்ப. இல்லை அந்த ஐடி கார்டை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு அது முன்கூட்டியே அந்த சம்மந்தப்பட்டவர் கைக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு என் கையில் அந்த ஐடி கார்டு இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் அந்த ஒரு க்ளோஸ்டு செக்டர் வச்சுருப்பாங்க அவரை சுற்றி, அதுக்குள்ளாரையே அக்சஸே கொடுப்பாங்க. இப்போ இது அவ்வளவும் விஜய்க்கு கிளியரன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, இவர் அந்த பிரைம் மினிஸ்டர் டயஸில் உட்கார்ற ஸ்டேஜ் லிஸ்ட்லேயும் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணுற லிஸ்ட்லேயும் விஜய் பேர் இருந்திருக்கு. செக்யூரிட்டி பிரான்ச் வரைக்கும் இன்ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. அதாவது இட் மீன்ஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் மோடி மேடையில் விஜய் ஏறுவதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் அன்று இருந்திருக்கிறது. அந்த இன்னொரு கண்டிஷன் ஒன்று வச்சாருங்கிறாங்களா, அது கொஞ்சம் பெரிய விஷயம். அதை பிரைம் மினிஸ்டர் ஹெசிடேட் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அதனால இவங்க அந்த ரீசன் வச்சுக்கிட்டு மேடை ஏறலங்கிறாங்க. பட் இப்போ நாளைக்கு திரும்பி அதை செஞ்சு தரேன்னாலுமே இவர் வர மாதிரி இல்லை, இந்த வெளியில் போயிட்டு நான் என்ன அழுத்தத்துக்கு ஆளாகிற ஆளா, நான் பயப்படுற ஆளாங்கிறாருல. இப்போ அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது உங்களை திமுகவை பலவீனப்படுத்த வேணும்னா வெளியில் இறக்குனாங்க, காங்கிரஸை நீங்கள் கொண்டுட்டு வந்து உங்க கூட சேர்த்துக்கன்னாங்க. ஓகே, அதை தான் நீ செய்யலை. செய்யாத பட்சத்தில் நாளைக்கு நீ திமுகவையும் வீக்காக்காமல் நீ தனியாக நின்னா நீ எனக்கு தான் அடி விழுவுது, என் ஓட் பேங்க் உனக்கு போகுது, அது எனக்கு மைனஸ். அப்போ நீ என் கூட வந்துடு. அதுக்கு தான் ஜனநாயகன் லாக்கு. எல்லா லாக்குமே இனிமேட்டு தான் ஆரம்பிக்க போகுது. இப்போ இவர் சொல்றதை மீறிக்கிட்டு கேட்க மாட்டேங்கிறாருல. இப்போ இனிமேட்டு இவரை மிரட்டி வர வைக்கிறதுக்கு உண்டான அவ்வளோ வேலையும் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ ஓப்பனாக அவர் எஸ்ஏசியை விட்டே வெளியில் பேச வைக்கிறாரு. நாளைக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் காங்கிரஸை சேர்த்துக்கிறதுக்கு, காங்கிரஸ் தான் வரமாட்டேங்குது, பவர் தரோங்கிறோம், பவர் வேணாங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க ஏன் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎம்கே விட்டு காங்கிரஸ் வரத்துக்கு தயாராக இல்லை. இவங்க நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம், அவங்க வரலாங்கிறத இவங்க அதர் சைடு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன காங்கிரஸை பிரிக்கலை, டிஎம்கே அலையன்ஸை உடைக்கலைன்னா நீ நாளைக்கு என் கூட வந்தாகணுங்கிற கட்டத்தில் இருக்காங்க. இப்போ அஜித் பவார் இந்த ஃப்ளைட் கிராஷ்னால இல்லைன்னா போன 27, 28 அமித்ஷா வர வேண்டியது இப்போ கொஞ்சம் தள்ளி போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 11, 12 தேதிக்கு வருவாருங்கிறாங்க. அப்படி வந்துட்டு போன பிறகு இங்கே மீண்டும் பல இடங்கள்ல குண்டு வெடிக்கும், மாற்றங்கள் நிகழும். ஆனா இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா, அந்த சிபிஐ கேஸ், கரூர் கேஸ் நடந்துகிட்டு இருக்கதா இருக்கட்டும், இல்ல இந்த ஜனநாயகன் படம் சென்சார் லாக் பண்ணி வச்சிருக்காது, இது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு தாவேகாக்கு சப்போர்ட் பண்ற, விஜய்க்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கும் பாஜக தான் பண்ணுதுன்றது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல எதிர்த்துட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சொல்லிட்டு தானே இருக்காங்க. உண்மையிலேயே அதாவது என்னன்னா வெளிப்படையா நீங்க கேக்குற தலைவர்கள் சொல்லல, தாவேகாவுல இருக்கக்கூடிய பொறுப்புகள் யாருமே கீழ் மட்டத்துல இருக்கிறவனே சொல்றேன் நான். என் நேத்துக்கு என்கிட்ட ஒருத்தர் பேசுறப்ப சாதாரணமா சொன்னாரு, அது விஜய் கூட இவர் போனா இதை விஜய் தண்டர்கள் ஏத்துவாங்க. ஏங்க சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு இங்க திமுகவை திட்டிக்கிட்டு பேசுறா, அவங்க போய் அதனால தானேங்க அவங்கள தற்கொலைன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ தூரம் அந்த உண்மையிலே அந்த வடிவேல் காமெடி தான் அது உண்மையிலே அந்த டைமுக்கு மேட்ச் ஆச்சு. இங்கிட்டு இருக்கவன் தலையை தட்டிக்கிறோம், அங்கிட்டு இருக்கவனை 10 மறைப்பான்ல. அதுமாரி பிஜேபி 9 போது நீங்கள் திமுகவை மறைக்கிறீங்கிற மாதிரி உண்மையிலே யார் உங்களை அடிக்கிறாங்கன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மக்கள் அடிபடும் போதோ இல்லை அவர்கள் குரவலை நசுக்கும் போதோ அவர்களுக்கு குரல் கொடுக்க வேணாம், உங்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கலாம்ல. அதை விட்டு நல்லா இருக்கிற திருக்குறளை ஏண்டா கெடுக்கிறீங்கிற மாதிரி உங்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமல் மக்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து நிற்காம மக்கள் தலைவராக எப்படி ஆக முடியும்? வெறும் திமுக மட்டும் திட்டிக்கிட்டே இருந்தால் நீங்கள் லீடர் ஆயிருவீங்களா? அது எப்படி முடியும்? அதுதானே ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஸ்ட்ராட்டஜி இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும்
3 வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 900 நாளுக்கு 1000 நாளுக்கு மேலெல்லாம் கிராஸ் பண்ணியிருந்தாருன்னா அதுல முக்காவாசியான நேரம் அவர் பேசுனது திமுக பத்தி மட்டும். அதாவது பேசுனதே கிடையாது, அப்படி பேசி இருந்தாலும் அப்படி வேணா வச்சுக்கோங்க. பேசுனதே கிடையாது, அப்படி பேசியிருந்தாலும் இதுதான் நான் சொல்றேன்ல. ஒன்றும் இல்லை, அதை திருச்சி சூர்யானால பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியுது, கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுது, ஊடகத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் உண்மையிலேயே அண்ணாமலை என்னைய வந்து சொல்கிறது மோர் தேன் மை டிபேட்ஸ் ஹீ லவ் டு see மை ப்ரெஸ் மீட். என்னன்னா எங்கேருந்து என்ன பண்ணுவான் எப்படி கேட்பானே தெரியாது. இவரே கொஞ்சம் சில சமயங்கள் ஆரம்பத்தில் தடுமாறிடுவார், என்னையவே நீங்கள் போய் கொடுங்க அப்படிங்குவார். நான் சொன்னேங்க மாநில தலைவருக்கு உண்டான சீட்டு நீங்கள் கட்சி ஆஃபீஸில் என்ன கொடுக்க சொல்கிறீங்க, இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க வாங்க. சீனியர் லீடர்ஸ்லாம் நாளைக்கு எனக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவங்ககிட்ட இல்லை தம்பி சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு அழகாக கழட்டி விட்டுருவாங்க. அது ஒரு திறமை தான், அது ஒரு வித்தா நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறது. இது எப்போ உங்களுக்கு வரும்னா மக்களோடையே பழகி மக்கள் பிரச்சனையை உணர்ந்து நீங்கள் இயல்பாக இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் கொண்டுட்டு வரீங்கன்னா இந்த எல்கேஜி படத்தில் அவன் அரசியல்வாதியும் ஆகணும் அப்படின்னு நினைப்பான். அப்போ எப்படி அந்த கார்பரேட் கம்பெனி கொண்டு போய் ஒரு பத்திரிகையாளர் முன்னாடி நீ படி இதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கன்னு சொல்லுவானோ அது உங்களுடைய ஸ்டஃப்பை ப்ரூவ் பண்ணும். அதை நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இல்லையா? இன்றைக்கி இதே அரசியலுக்கே சம்மந்தமே இல்லாத உதயநிதி வெறும் சினிமாவில் இருந்தார், நடிகராக இருந்தார், ஆனால் இன்றைக்கி பெருசாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாருல. ஆனால் நீங்கள் ஏன் அதை தயங்குறீங்க அப்படின்னா முதல்ல என்டிடிவியை ஏன் சூஸ் பண்ணீங்க? தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் என்டிடிவி பார்க்குறான்? என்டிடிவி அவங்க சூஸ் பண்ணாங்களா இல்லை என்டிடிவி இவரை சூஸ் அவர் சூஸ் பண்ணுறவங்களாம் எல்லாத்தையும் இவர் சூஸ் பண்ணிடுறாரா? பண்ணதான் இப்போ பொண்டாட்டி இவரை சூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இவர் வேறு யாரையும் எல்லாம் சூஸ் பண்ணுறாரு. இவர் தான் வேணும்னு சூஸ் பண்ணுறாரு. நான் கேட்குறது நீங்கள் தமிழ் படத்தில் நடித்து நடிகரா, நீங்கள் தமிழ்நாட்டை ஆள வேணும்னு நினைக்கிறீங்க, தமிழ் மக்களுக்காக ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க. இந்த எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் ஏன் இங்கிலீஷ் சேனல் வந்துச்சு? ஏன் தமிழ்நாட்டில் சேட்டலைட் சேனல் இல்லையா? ஏன்னா இவர் கேட்குற கண்டிஷனுக்கு எவனும் ஒத்துந்துருக்க மாட்டான். அவங்க தான் சொல்லியிருக்காங்களே என்டிடிவி இந்த பேட்டி நடந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவே அவங்க சொன்னது என்னன்னா அவர் ஃபர்ஸ்ட் பேசின இன்டர்வியூவே ட்ராஷ் பண்ணிட்டோம், அதுல இங்கிலீஷ் பெருசா சரியில்லை அப்படின்றாங்க. திரும்ப ஒன்று நடத்தணும், அதுதான் இப்போ உங்ககிட்ட. அதாவது நியாயமா மெட்டீரியலை மட்டும் ட்ராஷ் பண்ணக்கூடாது, கொடுத்தவரையே ட்ராஷ் பண்ணணும். அது 2026 நடக்கும். நீங்க இப்போ வரைக்கும் யூகத்தின் அடிப்படையில் தான் இந்த என்டிடிவி டிபேட்டில் என்ன நடந்திருக்கும் நம்ம நினைக்கிறோமே தவிர உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரில. ஒரு பக்கெட்டு கேமராவே அந்த வடிவேல் மாதிரி கேமராவை திருப்பாதன்னு என் பக்கெட்டு அவர் வரவே விடலை. ஏன் அவர் எல்லாமே கேமராவை காட்டி முகத்தில் நாளைக்கு பிறகு உண்மையிலே அவரோட கேமரா முன்னாடி அவர் முகத்தை காட்டினதுனால தானே இவ்வளோ பிரபலமானவர். ஆனால் ஊடக கேமரா முன்னாடி ஏன் காட்ட மறுத்தாரு? இந்த கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லிடுங்க, இல்லை நான் இதை சொன்னேன் நீங்களே சொல்லிடுங்கன்னு சொன்னாருலாம் சொல்கிறாங்க. பட் நமக்கு அது என்ன நடந்துச்சுன்னு தெரில. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வரைக்கும் அது வெளியில் வராமல் இருக்கிறப்பயே அது எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கும் அந்த ஷூட்டிங். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் வயசு கம்மி தான், ஆனால் என் வயசுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்கேயும் அப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை பார்த்தது இல்லை. பேட்டி கொடுத்தாரு, பேட்டி கொடுத்தவர், பேட்டி எடுத்தவர், இன்னொரு பேட்டி கொடுத்தாருன்றதெல்லாம் இங்கே தான் பார்க்குறோம். அதுவும் தாவேக்கா விழுந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறோம். அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கு. ஆச்சரியம் அங்கதான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அது ஆக்சுவலாக கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டடு. அதாவது கேள்வி இதுதான், பதில் இதுதான் அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது. அவங்க இந்த பதில் தான் சொல்லணுங்கிறதும் எதிர்த்தரப்புக்கு தெரியுது. கம்ப்ளீட்டு ஸ்கிரிப்டடு ஷூட்டு. அதில் வந்து அவர் ஏதோ அடுத்த கேள்வியை தப்பாக மாற்றி கேட்டுறாரு. அப்போ இந்த அம்மா நீங்கள் அடுத்த கேள்விக்கு போயிட்டீங்க, எனக்கு முன்னாடி கேள்வி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த இன்டர்வியூவே அப்படி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தா கடைசியாக இவங்க இவ்வளோ மோசம் பண்ணுறாங்க, ஆனால் கேட்க நாதி இல்லாமல் கிடக்கு. ஹீரோக்கு பிளாஸ்டா என்னன்றதை பார்ப்போம். முதல்ல அவருக்கு இவர் வரட்டும், நிறைய விஷயம் பேசணும். தேர்தல் இன்னும் சூடுபிடிக்க ஆரம்பிக்க போகுது, தேர்தல்களும் இன்னும் என்னென்னலாம் வருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.